ஹஜ்ஜுடைய இடத்தை நிரப்பக்கூடிய, ஹஜ்ஜுடைய நன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய, ஹஜ்ஜுடைய பரக்கத்துகளை பெற்றுத் தரக்கூடிய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். இதுவே இன்றைய ஹுத்பா. ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுத் தரக்கூடிய ஏனைய அமல்கள் என்ன? ஊரில் இருந்து கொண்டே ஹஜ்ஜுடைய நன்மைகளை நாம் அடைவது எப்படி? ஏழைகள் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மைகளை நாம் எப்படி ஊரில் இருந்து அடையலாம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்களை நெருக்கடியாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்களுக்கு தாராள வசதி செய்து கொடுத்திருக்கிறது. ஊரில் இருந்து கொண்டே நாளாந்தம் பல ஹஜ்ஜிகள் செய்த சிறப்பான நன்மைகளை அடைய முடியும் என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக காட்டி தந்திருக்கிறார். ஒரு 10-12 அமல்களை இன்றைய ஹுத்பாவிலே நினைவூட்டுகிறேன். ஹஜ்ஜுடைய நன்மையை தரக்கூடிய அமல்கள், கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுத் தரக்கூடிய அமல்கள், அல்லாஹ்வுடைய ஹதியாக்கள், அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஹதியாக்கள், அல்லாஹ் ஏழைகளுக்கு தந்த ஹதியாக்கள், அல்லாஹ் நடுத்தர வர்க்கத்தினருக்கு தந்த ஹதியாக்கள், சிறிய சிறிய சிரமங்களுடன் பாரிய நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறார். முதலாவது அமல் என்ன தெரியுமா? உண்மையான நியத்தை கொண்ட ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலியை அடைந்து கொள்ள முடியும். உண்மையான நியத் எவ்வளவு வலுவானது! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை கொடுப்பதற்கு மனிதனுடைய முயற்சியை பார்ப்பதில்லை. முயற்சிக்கு முன்பு அவருடைய உள்ளத்தில் இருக்கும் எண்ணத்தை பார்க்கிறார். ஸஹீஹுல் புகாரியை ஆரம்பிக்கும் முதலாவது ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத், அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவது நியத்துகளை கொண்டுதான். அமல் செய்யுங்கள், நியத்தை சரியாக வைத்துக் கொண்டு. எல்லா அமலுக்கும் நியத்து எண்ணம் சீராக இருக்க வேண்டும். குடிசையில் வாழுகின்ற ஏழையும் நியத்தை சரியாக வைத்தால் ஹஜ்ஜுடைய நன்மையை அவர் அடைந்து கொள்ள முடியும். எத்தனை இடங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் யுத்தத்துக்கு போய் வருகிறார்கள். போனவர்களிலே பல பேர் உயிர் தியாகம் செய்கிறார்கள். பல பேருக்கு இரத்த காயம், பல பெண்கள் விதவைகள், பல குழந்தைகள் அனாதைகள். இந்த காயங்களுடன் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மனிதர்கள் மதீனாவில் இருந்து கொண்டே இந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட நன்மையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், படாத பாடுபட்டு நாங்கள் ரத்தமெல்லாம் சிந்தி உறுப்புகளை இழந்து இந்த நன்மையை அடைய துடித்துக் கொண்டிருந்தோம். அவங்க மதீனாவில் வீடுகள்ல இருந்து கொண்டு இந்த நன்மை அடைகிறார்களா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹபஸஹுல் உذர், தகுந்த காரணங்களினால வர முடியாதவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு உங்களுக்கு சமமான கூலி. ஏன் அந்த சமமான கூலி? வர முடியாதவர்கள் கிடைத்ததுதான் சந்தர்ப்பம் என்று உல்லாசமாக ஊரிலே இருக்காமல் மனதிலே அல்லாஹ் எங்களுடைய இந்த குறையை நீக்கி இருந்தால் நாங்களும் போயிருப்போமே, எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று மனதாலும் கண்ணாலும் அழலார்கள். போனவர்களுக்கு சமமான கூலி அல்லாஹ் கொடுக்கிறார். நல்ல நியத்துக்கு இவ்வளவு பெரிய கூலி இருக்கிறது. அபூ கபிஷா அல்-அன்மாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகம் 4 நபருக்காகவே இயங்குகிறது. இந்த உலகத்தில் உள்ள பாக்கியங்களை, இந்த உலகத்தில் உள்ளவர்களை 4 நபர்கள் அனுபவிக்கிறார்கள். அதில் இருந்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு இல்மை கொடுத்திருக்கிறார். ஆலிமாக இருக்கிறார், இல்மை படித்திருக்கிறார், குர்ஆன் ஹதீஸை படித்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை படித்திருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பங்களை சுன்னத்துகளை படித்திருக்கிறார் என்றால் உலகத்திலும் மறுமையிலும் தப்பிக்கும் வழிகளை படைத்திருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் பணம் இல்லை. ஆலிம் சாப் இல்ம படிச்சவரே காசு இல்ல, கஷ்டத்தோட இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனா இவருடைய மனசு எப்படி துடிக்குதுன்னா, இவர் சொல்றார், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்தா நானும் ஹஜ்ஜுக்கு போய்ப்பேன்,
அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருந்தா நானும் ஜகாத்து கொடுத்திருப்பேன். அல்லாஹ் எனக்கு செல்வம் தந்திருந்தா நானும் இஹ்லாஸோட பள்ளியை கட்டி கொடுத்திருப்பேன். அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருந்தா நானும் ஏழைகளின் பசியை போக்கி இருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு பணம் கொடுக்கப்பட்டு ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போறாங்களோ, வீடு கட்டி கொடுக்கிறாங்களோ, மஸ்ஜிது கட்டுறாங்களோ, மதரசா கட்டுறாங்களோ, ஏழைகளின் பசியை போக்குறாங்களோ, அவருக்கு கொடுக்கிறதுக்கு சமமான கூலிய மனதால குமரிக் கொண்டிருக்கும் இந்த ஆலிமுக்கும் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீயத்தால சிரமப்படுபவர்களின் நன்மையை அடைந்து கொள்கிறார்கள், நல்ல நீயத்துடன் இருப்பவர்கள். ஆகவே ஹஜ் உம்ராவுடைய கூலியை அடைய முதலாவது அமல், அல்லாஹ் தருகின்ற முதலாவது பரிசு, இருந்த இடத்திலே இருந்து கொண்டே ஒரு வேர்வை துளி கூட சிந்தாமல் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை அடையலாம். அல்லாஹ் எனக்கும் பாக்கியம் தந்திருந்தால் நிச்சயமாக நானும் போயிருப்பேன் என்ற நீயத் இருந்திருந்தார். இது முதலாவது கூலியாகும். இந்த ஹதீஸ் அஹ்மதிலும் திருமிதியிலும் இடம்பெறுகிறது. இரண்டாவது அல்லாஹ் தரக்கூடிய இரண்டாவது ஹதியா, ஹஜ்ஜுக்கு ஊரில் இருந்து கொண்டே ஹஜ்ஜுக்கு போகின்ற இரண்டாவது வழி, அதுதான் மஸ்ஜிதிலே நடக்கக்கூடிய இல்முடைய சபைகளுக்கு ஆஜராகுவது. மஸ்ஜிதுகளில் நடக்கக்கூடிய இல்முடைய சபைகள், ஹல்காக்கள், மஜ்லிஸ்கள், இவைகளுக்கு ஆஜராகுவது. கற்றுக் கொடுக்குவதற்காகவும் ஆஜராகலாம், கற்றுக் கொள்வதற்காகவும் ஆஜராகலாம். அபூ உமாமா அல்-பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் காலை நேரத்திலே மஸ்ஜிதுக்கு போகிறார். அவர் மஸ்ஜிதுக்கு போகின்ற நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், நல்லொரு விடயத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க அல்லது தான் கற்றுக்கொள்ள, படிப்பதற்கு அல்லது படித்துக் கொடுக்கும் ஒரே எண்ணத்திலே மஸ்ஜிதுக்கு போகிறார். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பூர்த்தியாக ஷரத்துகள், ஃபர்துகள், சுன்னத்துகள், ஆதாபுகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து ஒருத்தர் ஹஜ் செய்கிறாரே, அந்த ஹஜ்ஜை போன்ற கூலி இந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கூலி! இந்த ஹதீஸ் தபரானியிலே இடம்பெறுகிறது, சஹீஹான ஹதீஸா. மஸ்ஜிதுக்கு வாரவரே ஒரு எண்ணத்தை வைங்க. எண்ணத்தை வைக்கிறதுக்கு விறகு கட்டையா தூக்கணும், எண்ணத்தை வைக்கிறதுக்கு தங்கமா வைக்கணும், எண்ணத்தை சீராக்கிறதுக்கு காசா செலவழிக்கணும். வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வரும்போதே மஸ்ஜிதில் இருந்து ஒரு பாடத்தை படிச்சுட்டு வருவேன். ஆலிம் வரும்போது யாராவது ஒருத்தருக்கு ஒரு நல்லதை கற்றுக் கொடுத்து விட்டு வருவேன். இன்னொரு நியத்தை வச்சு கொண்டு வாங்க. மக்பூலான ஹஜ்ஜுடைய கூலி, 5 நேரமும் 5 ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனா நியத்தோட வரணும், சும்மா வந்தா அந்த கூலி கிடைச்சிடாது. சுப்ஹானல்லாஹ், மஸ்ஜிதுல எவ்வளவு பெரிய ஏற்பாடு இருக்கு. மஸ்ஜிதில நடக்கக்கூடிய குர்ஆனுடைய ஹல்கா, மஸ்ஜிதில நடக்கக்கூடிய தஅலீமுடைய ஹல்கா, மஸ்ஜிதில நடக்கக்கூடிய பயான்கள், மஸ்ஜிதில நடக்கக்கூடிய குத்பாவுடைய பிரசங்கம், தொழுகைக்கு பின்னால சிறிய சிறிய அறிவுரைகளை இமாம் அவர்கள் மாமூம்களுக்கு சொல்றாங்க. இமாம் சொல்ற நோக்கத்தில் வரார், மாமூம்களிடம் படிக்கிற நோக்கத்தில் வராங்க. அவ்வளவு பேருக்கும் அல்லாஹ் நிரப்பமான ஹஜ்ஜுடைய கூலியை கொடுக்கிறான் என்றா அல்லாஹ் எவ்வளவு பெரிய கொடை வல்லல் என்று பாருங்க. கண்கள் அல்ல, அள்ளி கொடுக்கிறான். 1000 பேர் மஸ்ஜிதுக்கு வராங்க, 1000 பேரும் அந்த நியத்தோட வந்தா 1000 ஹஜ்ஜுடைய கூலியை வாரி கொடுக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அடைகிறதுதான் எங்கட கையில இருக்கு. ஜும்மாவுடைய குத்பாவுக்கு வந்திருக்கிறீங்க, சும்மா வந்து குந்தினா கடமை முடிஞ்சிடும், ஹஜ்ஜில நன்மை கிடைக்காது. நியத்தை சரி செய்யுங்க, ஏதாவது ஒன்றை படிச்சு கொண்டு போகணும். இங்க இருக்கிற அவ்வளவு பேருக்கும் ஹஜ்ஜில கூலி கிடைச்சிடும். அதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுது. மூணாவது ஹதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து பெற்று தர்றாங்க. ஒரு மனிதர் மஸ்ஜிதில ஃபர்லான தொழுகைய ஜமாத்தோட தொழுகிறதுக்காக மஸ்ஜிதுக்கு வராரு. மஸ்ஜிதுக்கு வருவாரு ஃபர்லான தொழுகைய தொழுகிறதுக்காக. வீட்டிலிருந்து வரும்போது மனதுக்குள்ள வருகிறது,
ஹஜ்ஜட கூலி கிடைச்சுமே, அந்த ஆசையை மட்டும் மனசுல போட்டுட்டு வருவீங்கடா ஹஜ்ஜட கூலி கிடைக்கும். சும்மா வந்தீங்கன்னா தொழுகையில கடமை முடியும், மனதேட தொழுகைக்கு கிடைக்கிற கூலி கிடைக்கும், ஸ்பெஷல் ஹதியா கிடைக்காது. வரும்போது இந்த ஆசையோட வரணும், இந்த எண்ணத்தோட வரணும். பெண்கள் வீட்டில தொழுகைக்கு முசல்லாவுக்கு போகும்போது இந்த ஆசையோட போனா உலமாக்கள் எழுதுறாங்க, வீட்டில் உள்ள பெண்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான், அவங்களுக்கும் இந்த கூலி இருக்குது. ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு மனிதர் ஃபர்லான தொழுகைக்காக ஜமாஅத்தோட தொழுகிற எண்ணத்தில் மஸ்ஜிதுக்கு போறார், ஃபஹிய கஹஜ்ஜா, அது ஒரு ஹஜ் செஞ்சத போலன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒரு சுன்னத்து தொழுகையை தொழுகிறதுக்கு மஸ்ஜிதுக்கு வராரோ, வேறொரு ரிவாயத்தில எந்த சுன்னத்து தொழுகை என்று குறிப்பாக்கப்பட்டிருக்குது, லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறதுக்காக மஸ்ஜிதுக்கு வராரு. எல்லா சுன்னத்து தொழுகைகளும் வீடுகள்ல தொழுகிறது தான் சுன்னத்து. ஜமாத் இல்லாத எல்லா சுன்னத்து தொழுகைகளும் ஃபர்லுடைய முன்பின் சுன்னத்துகள் கூட வீட்டில தொழுகிறது தான் சுன்னத்து, பள்ளியில வந்து தொழுகிறது அல்ல. ஆனால் லுஹா தொழுகைய பள்ளியில வந்து தொழுகிறது சுன்னத்து. ஹதீஸ்ல இருக்குது, ஃபுகஹாக்களும் அதை எழுதிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வர சொல்லுது, ஒருத்தர் லுஹா தொழுகிறதுக்கு மஸ்ஜிதுக்கு வரார், அல்லாஹ் அவருக்கு நிரப்பமான உம்ராவுடைய கூலியை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் இருக்குது, ஸஹீஹான ரிவாயத். இது மூன்றாவது ஹதியா, அல்லாஹ் அவருடைய ரசூலின் மூலமாக எங்களுக்கு தரக்கூடிய நாலாவது ஹதியா. ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஃபஜ்ர் தொழுகைய சுபஹ் தொழுகைய ஜமாத்தோட வந்து தொழுகிறார். தொழுதுட்டு ஓடுறது இல்ல, அப்படியே உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கிறார். சூரியன் உதயமாக வர இஸ்ராக்குடைய நேரம் ஆன பிறகு எழும்பி 2 ரகாத்து தொழுகிறார். சுப்ஹானல்லாஹ், இவருக்கும் ஹஜ்ஜுடைய உம்ராட கூலி கிடைக்கும். 1.5 மணித்தியாலத்தை அடக்கிறாரு, 1.5 மணித்தியாலத்துல ஹஜ் உம்ராட கூலி அளிக்கிறாரு. மக்காவுக்கு போறவங்க ஒரு மாதம் செலவழித்து செய்யற அமல்ல அதன கூலிய ஊர்ல இருக்கிறவரே சுபஹ் தொழ வந்து ஜமாத்தோட தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்து மஸ்ஜிதில நடக்கக்கூடிய அல்லாஹ்வை நினைவூட்டும் அமல்களிலே இருந்துட்டு தொழுகையினுடைய மக்ரூஹான நேரம் முடிஞ்ச பிறகு இஷ்ராக்குடைய நேரத்தில் எழும்பி 2 ரக்காத்து தொழுகிறார். இவருக்கு இவ்வளவு பெரிய கூலி. திருமிதி ஷரீஃபில் இடம்பெறக்கூடிய ஹசனான தரத்திலுள்ள ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யாரு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஜமாத் தொழுகைக்கு சமூகம் அளித்து தொழுது முடிந்த பிறகு மஸ்ஜிதிலே உட்கார்ந்து அவர் சூரியன் உதயமாகும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருந்தால், அதற்கு பிறகு எழும்பி 2 ரக்காத்து தொழுதால் அவருக்கு ஹஜ்ஜா வ உம்ரா, ஹஜ்ஜல கூலியும் கிடைக்கும், உம்ரால கூலியும் கிடைக்கும். ஹாஃப் அல்ல, காவாஸ் அல்ல, 3 அல்ல, உம்ரா தாம்மா, ஹஜ்ஜா தாம்மா, 3 முறை தாம்மான்னு சொல்ல சொன்னாங்க. நிரப்பமான ஹஜ்ஜல கூலி, நிரப்பமான உம்ராவட கூலி. இந்த ஆட்கள் நினைப்பாங்க, மக்காவை போயிட்டு ஹஜ் செஞ்சா உள்ள கூலி கிடைக்குமா? சந்தேகமாகிறது. இல்ல, அதே சைஸுக்குள்ள கூலி, நிரப்பமான கூலி, முழுமையான கூலி கிடைக்கும் என்று மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதே அமல வீட்டில் உள்ள முஸல்லாவில பெண்களும் தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய zikriல் இருந்துட்டு அவங்களும் 2 ரக்காத்து தொழுதா பெண்களுக்கும் இந்த நன்மையை கொடுக்கப்படும் என்று ஹதீஸுக்களை விருந்தினர்கள் எழுதுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரசூலின் மூலமாக ஏழை மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் ஏன் செல்வந்தர்களுக்கும் கூட தருகின்ற 5வது ஹதியா தான் இது. முக்கியமான அமல். 10 நிமிஷத்தை செலவழிக்காம நிறைய பேர் இதை மிஸ் பண்றாங்க. ஃபர்து தொழுகைகளுக்கு பிறகு செய்யக்கூடிய தஸ்பீஹாத்துகள். சில பேருக்கு பள்ளியில இருக்கவே இல்லை, சலாம் கொடுத்தா மீன் பாயிர மாதிரி பாயிர பள்ளியில இருந்து. இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அவங்க பாயிரல்ல, ஷைத்தான் அவங்களுக்கு ஊசி அடித்து அனுப்புறான். நின்றா அடைஞ்சிருவான்,
ஓடி அத்தஹியாத்தில் இருக்கிற நேரமே கடனை ஞாபகம், அத்தஹியாத்தில் இருக்கிற நேரமே புனித யோசனை, அரவாசில வச்சுட்டு வந்த வேலையில யோசனை. 10 நிமிஷத்துல போயிட்டு என்னமோ மலையை பெறட்டுற மாதிரி ஓடுறான். ஓரிருவர் தகுந்த காரணம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய நன்மைக்கு காலால உதஞ்சிட்டு போறான். சஹீஹுல் புகாரில் இருக்குது. மதீனாவிட ஏழை மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், பணக்காரர்கள் முந்திக் கொண்டே போறாங்க, நாங்க தொழுகிற மாதிரி அவங்களும் தொழுகிறாங்க, எங்களை மாதிரி அவங்களும் நோம்பு முடிக்கிறாங்க, எங்களுக்கு செய்யலாத சில வேலையை செய்யறாங்க. ஹஜ்ஜி செய்யறாங்க, பள்ளி கட்டுறாங்க, ஃபுகராக்களுக்கு கொடுக்கறாங்க, ஜகாத்து கொடுக்கறாங்க, எங்களால் அது செய்யலாது. யா ரசூலல்லாஹ், எங்களை முந்திக் கொண்டு போறாங்க, நாங்க கியாமத்துல பின்னுக்கு தான் நிக்க வரும் போல இருக்கிறீங்கன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அவங்க அடைஞ்ச அந்த ஹஜ்ஜல ஜகாத்தல நன்மைகள் அடையணுமா? சொல்லித் தரவா அமல்? ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 தடவை அல்லாஹு அக்பர். இன்னொரு அறிவிப்புல 33 அல்லாஹு அக்பர். அதுக்கு பின்னால 4ஆம் கலிமா சொல்லிக்கோங்க. என்ன கிடைக்கும்? செல்வந்தர்கள் பணத்தால செஞ்சு அடைகிறதை எல்லாம் நீங்க ஏழைகள் அடைஞ்சு கொள்வீங்க. 10 நிமிஷம் செல்வந்தர்களை பிடிப்பீங்க. கொஞ்ச நாளையில வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், எங்களோட சேர்ந்து பணக்காரர்களும் தஸ்பீஹ் செய்றாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாத்திலயுமே முந்தேடா அல்லாஹ் அவங்களுக்கு அது கொடுத்த சான்ஸ். அவங்க நன்மையாலையும் கொள்ளையடிக்கிறாங்க, தஸ்பீஹாலையும் கொள்ளையடிக்கிறாங்க. அல்லாஹ் கொடுக்க நினைச்சா எங்களுக்கு நிப்பட்டேடா. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த சம்பவம் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்லப்பட்ட இந்த 5 அமல்களையும் பாருங்க. இந்த அமல்களில் பெரும்பாலானதை பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதோடு தொடர்புபட்ட அமல்கள், பள்ளிவாசலோடு தொடர்புபட்ட அமல்கள். இல்ம படிக்கிறதுக்கு மஸ்ஜிதுக்கு வந்தா கூலி, ஃபர்து தொழுகிறதுக்கு மஸ்ஜிதுக்கு வந்தா கூலி, ஃபஜ்ர் தொழுகிறதுக்கு மஸ்ஜிதுக்கு வந்தா கூலி, மஸ்ஜிதுல தொழுத தொழுகைக்கு பின்னால தஸ்பீஹ் செஞ்சா கூலி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுக்கு வர்றவர்களுக்கு பரிசு மலைகளை கொன்றார். லொத்தர் அல்லது லொத்தர்ல கிடைக்கிற மாதிரி அல்ல, ஹராமான லொத்தர்ல கிடைக்கிற மாதிரி அல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொன்றார். மஸ்ஜிதுக்கு வாங்க சுபஹ்க்கு, மஸ்ஜிதுக்கு வாங்க ஜமாத்தோட தொழ, மஸ்ஜிதுல தொழுதுட்டு தஸ்பீஹ்ல இருங்க. அந்த நேரத்துல மனசுக்கு சொல்லுங்க, எழும்பாதே, ஓடாதே, மலை போல நன்மை கிடைக்க போகுது. நன்மை கண்டு கிடைக்கிற மாதிரி ஆசையோட அந்த நன்மையை செய்யும். மஸ்ஜிதுக்குள்ளேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய நன்மை வச்சிருக்கிறார். 6வது அமல் ரமலானுடைய மாதத்தில் உம்ரா செய்கிறது. அன்சாரிகளை சேர்ந்த ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்தாங்க. ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு போறேன். என்ன பெண்ணு, ஹஜ்ஜத்துல் வதாவுல இவ்வளவு மக்கள் என்னோட கலந்து கொண்டாங்க, என்ன இறுதி ஹஜ்ஜி ஒன்ன காணலையேன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், 2 ஒட்டகம் தான் எங்கள்கிட்ட இருக்குது. ஒரு ஒட்டகத்தில் என் கணவரும் மகனும் ஹஜ்ஜி வந்தாங்க உங்களோட, அடுத்த ஒட்டகம் தண்ணி கொண்டு வரத்துக்கு நாங்க வச்சுட்டு போனாங்க. அப்படின்னா வாகன வசதி இல்லாததால் ஹஜ்ஜிக்கு வரல. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுத்தாங்க, பிரச்சனை இல்ல, இஹ்தமிரி ஃபீ ரமதான், ரமதானில உம்ரா ஒன்று செய்யுங்க, தஅதிலு ஹஜ்ஜத்தன் மஇ, என்னோட ஹஜ் செஞ்ச கூலி கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. உம்ரா செய்ய கிடைக்குது ரமதானுடைய காலத்தில். ஏழாவது ஹதியா, 7வது பாக்கியம், 7வது பரிசு மழை கிடைக்கின்ற வழி, அடுத்த மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது, பிற மனிதர்களுக்கு உதவி செய்வது, தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது. இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, உங்களது முஸ்லிமான சகோதரன்
ஒரு தேவையோடு இருக்கிறார், அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக நீங்க நடந்து செல்வது ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செய்யறதை விட சிறந்தது. என்ன ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செய்யறது, உம்மக்கு ஒரு உதவி செய்யறது, வாப்பட தேவையை பொறுத்து செஞ்சு கொடுக்கிறது. பக்கத்து வீட்டு மனிதன் கடைக்கு போக முடியாமல் இருக்கிறார், ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறது. நடக்க முடியாத ஒருவரை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு போறது, குனிய முடியாதவருக்கு ஒரு பொருளை தூக்கி கொடுப்பது எவ்வளவு பெரிய நன்மை. ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செஞ்ச நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுக்கிறார். எட்டாவது நன்மை, எட்டாவது பரிசு மழை பெறுகின்ற வரை பெற்றோர்கள் இருவருக்கும் பேருபகாரம் செய்வது, தாய் தந்தையருக்கு ஹிதுமத்து செய்வது, மனதை நோவிக்காமல், மனதை காயப்படுத்தாமல், அவர்களை கண்ணீர் வடிக்க வைக்காமல் மனதால் துஆ செய்கிற பிள்ளையாக இருந்து அவர்களுடைய தேவைகளை தேடி தேடி செய்து கொடுப்பது ஹஜ்ஜுடைய மிகப்பெரிய நன்மை எடுத்துக்கொண்டு வரும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் செஞ்சாங்க, உங்களுடைய உம்மா உசுரோட இருக்கிறாங்க, நீங்க உம்மாவை சரியாக கவனிக்கல, தாய்க்கு பணிவிடை செய்யுங்க, தாய்க்கு ஹிதுமத்து செய்யுங்க, தாயுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க சொல்லி போட்டு சொன்னாங்க. அந்த அமலை செய்வீங்கடா நீங்க ஹஜ்ஜி செஞ்சவரை போல, நீங்க உம்ரா செஞ்சவரை போல, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போர் சென்றவரை போல அந்த நன்மை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்றாங்க. தாய் தந்தையரின் ஊடாக அவர்களுக்கு ஹிதுமத்தை செய்வதன் ஊடாக ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறார். ஒன்பதாவது வழிதான் குறைந்தபட்சம் அடுத்த மனுஷனுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தாலும் கூலி கிடைச்சது. அடுத்தவனுக்கு தொல்லை இல்லாம வாழப்பழக, பேச்சால தொல்லை கொடுக்கிறது, செயலால தொல்லை கொடுக்கிறது, சத்தத்தால தொல்லை கொடுக்கிறது, வியாபாரம் செஞ்சு தொல்லை கொடுக்கிறது, பாதைகளால தொல்லை கொடுக்கிறது, அடுத்த மனுஷனுக்கு நோவின செய்யாமீங்க இருக்கும் கூலி ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலி கிடைக்கும். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹஜ்ஜி செய்யறதோ அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுறதோ ஜிஹாத் செய்யறதோ இரண்டும் பெரிய விஷயங்கள் அல்ல. அதை விட பெரிய முஜாஹதா நன்மை தரக்கூடிய விஷயம் ஈதாஉன் நாஸ், மக்களுக்கு தொல்லை கொடுக்காம தன்னை பாதுகாத்துக் கொள்ளாருண்டா இந்த அமல்களை விடவும் அது சிறந்தது என்ற செய்தியை ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. 10வது அமல் இஷாவுடைய தொழுகைய ஜமாத்தோட தொழுகிறது. ஏற்கனவே சுபஹ் தொழுகையை பார்த்தோம். சுபஹ் தொழுதுட்டு இஷ்ராக் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருந்துட்டு 2 ரக்காத் தொழுகிறது. இஷாட தொழுகைய ஜமாத்தோட தொழுகிறதும் ஹஜ்ஜட உம்ராவுடைய கூலியை பெற்று தரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உக்பத் இப்னு அப்துல் காஃபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, ஸலாத்துல் இஷா ஃபீ ஜமாஅ, யார் ஜமாத் தொழுகையோட இஷாவுடைய தொழுகையை தொழுகிறாங்களோ ஒரு ஹஜ் செய்த கூலிக்கு நிகராகும். யார் சுபஹுடைய தொழுகை ஜமாத்துடன் தொழுகிறாரோ அவருக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது ஹஜ் என்று. இந்த ஹதீஸ்ல இருக்கிறது உம்ராவுடைய கூலியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுப்பான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் இந்த ரிவாயத்தை பதிவு செய்கிறார். 10 நன்மைகள், 10 வழிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் இந்த அமல்களை செய்யும் போதே 2 விஷயங்களை மனசுல வைக்கும். முதலாவது விஷயம், ஹஜ்ஜட கூலிய தருமே தவிர ஹஜ்ஜட கடமையை முடிக்காது. ஒருத்தர் இப்படி பார்க்கிறாரு, 20 லட்சம் செலவழிச்சு ஒரு மாசம் தொழிலெல்லாம் விட்டுட்டு ஹஜ்ஜி போறதை விட இஸ்ராக்காக நீ விருது 2 ரக்காத் தொழுதா போதும், ஹஜ்ஜி முடிஞ்சிருமே. கடமை முடியாது. யாருக்கு ஹஜ்ஜி ஃபர்லோ இந்த 10 அமலையும் செய்யறதால ஃபர்லு முடிஞ்சிடாது. ஃபர்லானவங்க பெய்தே ஆகணும். கடமை முடியாது. இந்த அமல்கள் கடமையை விடுத்தாட்டாரே, ஆனால் ஹஜ்ஜட நன்மையை பெற்று தரும். இத மனசில் ஞாபகம் வைக்கணும். 2வது விஷயம், இந்த அமல்களை தானாக வெறுமனை செய்யறத கொண்டு நன்மை கிடைக்காது. இந்த அமல்களை செய்யற நேரம் மனசில வரணும்,
ஹஜ்ஜல கூலி கிடைக்குது, ஹஜ்ஜல கூலி கிடைக்குது, உம்ரால கூலி கிடைக்குது என்ற துடிப்போட ஆசையோட செய்யும். அந்த துடிப்பும் ஆசையும் அமலின் போது இணைந்திருந்தா மட்டும்தான் இந்த கூலி கிடைக்குமே தவிர வெறுமனே மறதியாக அமல் செஞ்சவங்களுக்கு இந்த கூலி கிடைக்காது. இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம் அனைவர்களும் கட்டாயமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலி கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமல் ஹஜ்ஜுடைய காலம் முடியும் வரைக்கும் உள்ள இன்னொரு 45 நாள் இருக்குது. அந்த 45 நாளுக்காவது இந்த அமல்களை புனிதமாக செய்ய முடியும் என்றால் ஃபஜ்ர் தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வருவது, இஸ்ராக் வரை மஸ்ஜிதுடைய அமல்களில் கலந்து கொள்வது, அதிலே எத்தனையோ ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும். பரலான தொழுகைகளுக்கு மஸ்ஜிதுக்கு வருவது, அதே போன்று மக்களுக்கு உதவி செய்வது, இது போன்ற அமல்களை புனிதமாக செய்ய நாங்கள் அனைவர்களும் முயற்சி செய்வோமாக. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், பூரா உலகத்திலேயும் வாழக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமை செய்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை லேசாக்கி கொடுப்பாயாக, பிரயாணங்களை லேசாக்குவாயாக, அவர்களுக்கு மக்பூலான ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக, மக்பூலான ஹஜ்ஜையும் மக்பூலான உம்ராவையும் நசீபாக்குவாயாக. எங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய மேலான பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ஷரியத்துக்கு பூர்த்தியாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக எங்களை ஆக்குவாயாக. நீ எதனை கட்டளையிட்டாயோ அதை செய்யவும், நீ எதனை தடுத்திருக்கிறாயோ அவைகளுக்கு முன்னால் எங்களை கட்டுப்படுத்தி விலகி நடந்து கொள்ளவும் எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக, முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தின் கண்ணியத்தை உயர்த்துவாயாக. யாரும் இஸ்லாத்தை கேவலப்படுத்த இடம் கொடுத்திடாமல் இஸ்லாத்தை கண்ணியமாக உயர்த்தி நீ பாதுகாத்துவாயாக. இறுதி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து உன்னை சந்திக்கக்கூடிய மேலான பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.